தைப்பூசம் திருவிழாவின் வரலாறு. தைப்பூசம் என்பது தமிழர்கள் மற்றும் இந்துக்களால் கொண்டாடப்படும் முக்கியமான விழாவாகும். இது தமிழ் மாதமான தை மாதத்தில் பௌர்ணமி நாளில் முழு நிலவு சற்றே பிறகு வரும் புஷ்ய நட்சத்திரத்துடன் கூடிய நாளில் கொண்டாடப்படுகிறது. விழாவின் முக்கியத்துவம். தைப்பூசம் விழா முதன்மையாக முருகப்பெருமானை வழிபடுவதற்காக கொண்டாடப்படுகிறது. இவ்விழா முருகனின் வீரத்தையும் பக்தர்களின் அடைமொழியையும் உணர்த்துகிறது. வரலாறு மற்றும் தொன்மக்கதை புராணக் கதைகளின்படி தெய்வங்கள் சூரபத்மன் என்ற அரக்கனால் துன்புறுத்தப்பட்டனர். அவர்களை காப்பதற்காக பார்வதி தேவியால் முருகனுக்கு ஒரு தெய்வீக வேல், சக்தி ஆயுதம் அளிக்கப்படுகிறது. அந்த வேலை கொண்டு முருகன் தன்னுடைய சகோதரர்களான வீரபாகு, வீரமுகன் மற்றும் தேவர்களுடன் இணைந்து சூரபத்மனை எதிர்த்து போர் புரிந்து அவனை வெற்றி கொண்டார். இந்த நிகழ்வு நடந்த நாளே தைப்பூசமாகும். வழிபாட்டு முறைகள். 1. காவடி எடுப்பு. பக்தர்கள் தங்களது நேர்மையான பக்தியை வெளிப்படுத்த தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றவும் காவடி எடுத்து செல்கிறார்கள். 2. முழுக்கடிமை. சில பக்தர்கள் உடல் ஊடுருவும் பூஜைகள், பால், குங்குமம், வேல் குத்தல் செய்வதன் மூலம் தங்கள் பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள். 3. திருக்கார்த்திகை தீபம். சிலர் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறார்கள். 4. முற்றூடல் மற்றும் விரதம். பக்தர்கள் 10 நாட்களுக்கு முன்பே விரதம் இருந்து சுத்தமான வாழ்க்கையை பின்பற்றி முருகனை வழிபடுகிறார்கள். கொண்டாடும் இடங்கள். தைப்பூசம் பெருவிழா பழனி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், குன்றக்குடி, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற இடங்களில் சிறப்பாக நடைபெறுகிறது. மலேசியாவில் உள்ள பத்துமலை கோவில் உலக புகழ்பெற்ற தைப்பூசம் நிகழ்வுகளின் ஒரு பகுதியாகும். தைப்பூசத்தின் முக்கிய பாடம். இந்த விழா பக்தர்களின் அமைதி, கட்டுப்பாடு மற்றும் இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. தன் சுயத்தை தியாகம் செய்து இறைவனை வழிபடுவதன் மூலம் மனசுத்தியையும் அடைய முடியும்.